கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தனை பாடி பறை கொண்டு யாபெரும் சம்மானம் கூடாரை ஆண்டாளுடைய திருப்பாவியில் 27வது பாசுரம் என்பது எல்லாரும் அறிந்ததான பாசுரம். கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா என இந்த பாசுரத்திலிருந்து தொடங்கி கோவிந்தநாம சங்கீர்த்தனத்தை ஆண்டாள் 3 பாசுரங்களிலே விசேஷமான கருத்தோடு அருளி செய்யக்கூடியது. அதிலே முதல் கோவிந்தனை இப்பாசுரத்திலே ஆண்டாள் விളിக்கிறார். கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா என்பதாக. இந்த கோவிந்தனுடையதான பெருமை, கூடினவர்கள் இவனுக்கு சில பேர் கூடாதவர்கள் 4 பேர், கூடினவர்களும் 4 பேர். கூடினவர்கள் 4 பேரை பற்றி இப்பொழுது நமக்கு தேவையில்லை. கூடாதவர்கள் 4 பேர், மூடன்னு ஒத்தனை பேரு,
நராதமன்னு ஒத்தனை பேரு. அதே போல உயர்ந்த அவனுடையதான வைபவத்தை அறியக்கூடிய, அறிந்தும் இழக்கக்கூடியவன் அபகிருத ஞானன்னு ஒத்தனுக்கு பேரு. அசுரன் என்பதாக ஒத்தனுக்கு பேரு. நமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்யந்தே நராதமாக மாயையா அபகிருத ஞானாக ஆசுரம் பாபமாஸ்ரிதாக என்பதாக இந்த 4 பேரும் பகவானுக்கு கூடாதவர்கள். முதலாவதாய் இருக்கக்கூடிய மூடன் பகவானுடைய செய்தியை, பெருமையை அறியாதவனாய் இருப்பவன் மூடன். பகவானுடைய செய்தியையும் அவனுடைய பெருமையையும் அறிந்திருந்து அவனிடத்திலே போகாமல் ஒதுங்கி நிற்கிறவன் இருக்கிறானே, அவன் நராதமன் என்று பெயர் பெற்றவன். மூன்றாவதாக போன ஜன்மத்தில் செய்த புண்ணிய பரிபாக்கத்தாலே இந்த ஜன்மத்திலே பகவானை காணும் பாக்கியம் பெற்றாலும் கூட, அந்த ஞானம் பெற்றாலும் கூட நடுவிலே விபரீதமான எண்ணங்கள் ஏற்பட்டு பகவானிடத்திலே பக்தியை தொலைத்து விடுகிறான். ஆகவே இவன் இந்த மூடனுக்கு அபகிருத ஞானன் என்பதாக குறிப்பிடுகிறார். அசுரம்பாவமாஸ்ரிதாக என்பதாக சொல்லி அசுரத்தன்மை உடையவன், அகாரணமாக பகவானிடத்திலே விரோதம் கொள்ளுகிறவன். அவன் பெருமையை மட்டும் அறிந்து அவனுடையதான கிட்டே செல்லாத போகக்கூடிய இந்த நராதவன் முதலான 4 பேர்களும் பகவானுக்கு கூடாதவர்கள் என்றார். ஞானமில்லாத மூடனை பகவான் அறிவு கொடுத்து தன் பக்கம் சீர்மையினாலே இழுக்கிறான். ஆகையினாலே கூடாரி வெல்லும் சேர் கோவிந்தா. அதே மாதிரியாக ஞானமிருந்து பகவானிடத்திலே பயந்து ஒதுங்கக்கூடியவனை தன்னுடையதான உயர்ந்திருக்கும் சௌந்தரியத்தாலே தம்பக்கம் இழுக்கிறான். ஞானம் இருந்தாலும் விபரீதமான எண்ணங்களாலே அந்த ஞானத்தை இழந்தவனை தன்னுடைய சௌசீல்ய குணத்தை காட்டி தன் பக்கம் இழுக்கிறான். அசுரபாவம் பிடிச்ச துவேஷிகளாய் அனாவசியமாக பகவானிடத்திலே தான் அந்த பகவானை விரோதிக்கிறவனுக்கு தன் பெருமையை காட்டி தன் பக்கம் இழுக்கிறான் என்கிறார். இதெல்லாம் சொன்னா சுருக்கமா சொல்லுங்கோ. பகவான் யாருக்கு கோவிந்தன்? கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தன் யார்? கூடாதவர்கள் சம்சாரிகளாகிய நாம். நம்மை பகவான் சம்சாரிகள் எத்தனைதான் உபாயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தாலும் செய்யறதுக்கு நாம் தயாரா இல்லை. அதனால கூடாதவர்களான சம்சாரிகளையும் இந்த பகவான் கூட செய்வதனாலே இவன் கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தன் என கொண்டாடப்படுகிறார். அது மாத்திரமில்லை, உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் என்பதாக குறிப்பிடுகிறார். கோவிந்தன் கூடாதவர்களுக்கு கூட அனுகிரகம் அருள் செய்யக்கூடியவனாகினாலே எனக்கு உயர்ந்திருக்கக்கூடிய சன்மானம் வேண்டும் என கேட்கின்றார் ஆண்டாள். இப்பாசுரத்தில் நோன்பு நோற்பதற்கு முன்னாடி வேண்டிய 6 பொருளை அந்த மாலே மணிவண்ணா என்கிற பாசுரத்திலே கேட்ட ஆண்டாள் கோஷ்டிகள் இப்பாசுரத்திலே நோன்பு செய்த பிறகு தனக்கு வேண்டியதான 5 பொருள்களை இப்பாசுரத்திலே கேட்கிறார்கள். உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம். கண்ணா கோவிந்தா, உன்னிடத்திலே உன்னுடைய பெருமை பாடி நாங்கள் பெறக்கூடிய சன்மானம் நாடு புகழுவதாக இருக்க வேண்டும். இதை கொண்டு எல்லாரிடமும் காண்பிப்போம், அவர்கள் புகழ வேண்டும் இதை கண்டே என்பதாக நாடு புகழும் பரிசாக இருக்க வேண்டும் என்கிறார். ராமபிரான் தன்னுடையதான திருக்கண்டத்திலே அழகான சாத்தி கொண்டிருந்த மணியை எடுத்து சீதா பிராட்டி கிட்ட கொடுத்து, இவனிடத்திலே பௌருஷம், விக்கிரமம், புத்தி இதுகளெல்லாம் அசையாமல் இருக்கிறதோ அவனுக்கு கொடு என்பதாக சொல்லி கொடுத்தான். கடைசியில பிராட்டி அந்த முத்து மாலையை எடுத்து ததௌசா வாயுபுத்திராய, வாயுபுத்திரனான ஆஞ்சநேயனுக்கு அந்த மணியை கொடுத்தாள் என்கிறார். அது மாதிரியாக இந்த நாடு புகழும் பரிசாக இன்றளவும் கொண்டாடக்கூடிய அந்த மணியை போல எங்களுக்கும் நாடு புகழும் பரிசை தர வேண்டும் என்பதாக ஆண்டாளுடைய கோஷ்டிகள் வேண்டுகிறார்கள். அதுல 5 பொருள்களை கேட்கிறார்கள். நோன்பு செய்த பிறகு, உலகக்ஷேமார்த்தமான பாவை நோன்பை முடித்த பிறகு
எங்களுக்கு இந்த 5 பொருளை தர வேண்டும் என்கிறார். சூடகமே, தோள்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே என்கிற இந்த 5 பொருள்கள். சூடகம் என்பது கையுக்கு அணி, தோள்வலை என்பது புஜத்துக்கு அணி, அதே மாதிரியாக காதுக்கணி தோடு, அதே மாதிரியாக தோடுனுடைய மேலே இருக்க கர்ணபூஷணமான அந்த பூஷணம், அந்த பூஷணமும் வேண்டும் என்கிறார்கள். கடைசியாக பாதத்துக்கு வேண்டியதான கடகமான பாத கடகம் வேண்டும் என்பதாகவும் வேண்டுகிறார்கள். இந்த 5 பொருள்களை வேண்டுவதனுடைய கருத்தென்ன என்ற நம்முடையதான சான்றோர்கள் மோட்சத்துக்கு போகும் காலத்தில் விரஜா நதி என்கிற ஒரு நதி, அந்த நதியிலே இந்த ஜீவாத்மா சின்ன சரீரத்தோட குளிக்கிறான், தீர்த்தாமாடுகிறான், மாடிக்கரையிலே ஏறுகிறான். அப்ப 500 அப்சரசுகள் 100 100ஆக 500கள் அங்கே இருந்து அவனுக்கு அலங்காரம் பண்ணுகிறார்கள். 100 பேர் அதுல இந்த விரஜா நதியிலே தீர்த்தாமாடி வரும் முக்தாத்மாவுக்கு மாலையை வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கின்றனர். மற்றொரு 100 பேர் இவனுக்கு வேஷ்டியையோ புடவையோ வைத்துக் கொண்டு காத்திருக்கின்றனர். இன்னொரு 100 பேர் இவனுக்கு அலங்காரங்களாயிருக்கக்கூடிய ஆபரணங்களை வைத்து காத்து கொண்டிருக்கின்றனர். இன்னொரு 100 பேர் கண்ணுக்கு வேண்டிய மையையும் எடுத்து கொண்டு காத்து கொண்டிருக்கின்றனர் இடுவதற்காக. இன்னொரு 100 பேர் அவருக்கு உயர்ந்த இப்படிப்பட்டதான 500 அப்சரசுக்களும் அந்த முத்தாத்மாவை அலங்கரிக்க தொடங்கினர். இதுதான் பிரம்மாலங்காரம் என்று பெயர். இவ்வாறு அலங்கரிக்கப்பட்டவன்தான் மோட்சத்துக்கு செல்லுகிறான் என்பதற்கு சதம் மாலா அஸ்தாஹா, சதம் வாசோ அஸ்தாஹா, சதம் பூஷண அஸ்தாஹா, சதம் சூர்ண அஸ்தாஹா, சதம் அஞ்சன அஸ்தாஹா என்பதாக இந்த 5 விதமான பொருள் நோன்புக்கு பிறகு வேண்டிய பொருள் என குறிப்பிடுகிறார். கையுக்கு அணி என்பதனால இந்த வளையலையோ அல்லது ரிங்கையோ எதுவும் கேட்கல. கையுக்கணி 2 கைகளையும் குவித்து நமஸ்காரம் பண்ணுதல். ஆக அஞ்சலிகி பரமாமுத்ரா என்கிறார். ஆக பகவான் கண்ணனுக்கு இந்த அஞ்சலி வேணும், பிடிக்கும் என்பது இவாளுக்கு தெரியும். கோபிகா ஸ்திரீகளெல்லாம் தன்னுடைய அவர்களுடைய வஸ்திரங்களை எடுத்து ஏறிக்கொண்ட இந்த கண்ணன் அவர்களிடம் 2 கையும் கூப்பி என்னை வணங்குகள் என்று கேட்கிறார். ஆகவே கையுக்கணி உயர்ந்திருக்கக்கூடிய அஞ்சலி பரமா அஞ்சலிகி என்பது. அதே மாதிரியாக உயர்ந்த புஜபூஷணம், அதாவது புஜத்திற்கு அலங்காரம், அதாவது சக்கரத்தாழ்வானையும் உயர்ந்திருக்கும் சங்கையும் தான் கொள்ள வேண்டும். இது புஜபூஷணம் என்கிறார். அது மாத்திரமல்ல, கர்ணபூஷணம் என்பது உயர்ந்த மந்திரத்தை கேட்பது. மந்திரத்தை கேட்டு அதனுடைய அர்த்தத்தை தான் செவிபூஷணம் என்பதாக சொல்லுகிறார்கள். பாத கடகம் என்பதாக 5வதாக சொன்னது திவ்ய தேச யாத்திரையை சொல்லுகிறது என்றார். தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கணனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம், அதன் பின்னே பால் சோறு என்பதாக சோற்றை கொண்டாடுகிறார். இப்பாசுரம் வெகுவாக உலகத்திலே புகழ் பெற்றதற்கு காரணம் சக்கர பொங்கல் பாசுரம். அதனாலே க்ஷீரான்ன பாசுரம் இது. அந்த க்ஷீரான் அன்னம் என்பதனாலே பகவானையும், அதிலே உயர்ந்திருக்கும் பாலில் பால் என்பதானது பாகவத வைபவம், நெய் என்பதானது ஆச்சாரிய குணம். ஆக இது 3 சேர்ந்திருக்கிறது அந்த க்ஷீரான்னம். அதைத்தான் ஆண்டாள் இங்கே சமைத்து சாப்பிடணும்னு சொல்லல, அதை விட்டுட்டாருங்க. என்ன பண்றதுன்னு கேட்டார். மூடனை பெய்து முழங்கை வழிவார தண்ணீர் பந்தலிலே தாகம் எடுத்தவன் ஒருவன் ஓடி வருகிறான். ஒருவன் சாப்பிட்றான் தண்ணிய, ஆனால் அவனுடைய கையிலிருந்து வழிய அதை தாப்பிட்டு இவன் தாகம் தீர்த்து கொள்ளுகிறான். அதுபோலத்தான் மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து சாப்பிட வேணும்னு சொல்லாம எல்லாரும் கூடியிருக்கணும்னார். ஏன்னா இதுதான் உலகத்துல ரொம்ப அதிசயம். எல்லாரும் கூடவே மாட்டான். அதுக்காக ஆண்டாள் என்ன பண்றார், எல்லாரும் கூடியிருக்கணும். காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமம் அன்னநீரார்க்கே உள என வள்ளுவர் காட்டி தந்தார். சுற்றத்தார் சுற்றப்பட ஒழுகல்
செல்வந்தான் பெற்றதால் பெற்றவையன் எனவும் வள்ளுவர் போற்றினார். சுவாமி வேதாந்த தேசிகனும் பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷமாம் வர்த்தைய, ஒருவருக்கொருவர் நன்மை செய்பவர்களாக இருக்கும் திரளிலே அடியோங்களை விடு என்பதாக வேதாந்த வாசிரியர் இயம்பினார் என இப்பாசுரம் உயர்ந்த பாசுரம் என ஆண்டாள் கருதி இப்பாசுரத்தை தலை கட்டுகிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.